நாம அன்போட இணையும் போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்சா மாறிடும். சோ அன்பு என்றது இருக்கணும். இல்ல சும்மா கோரிக்கைனால நம்ம ஒன்று சேர்றது, இச்சைனால ஒன்று சேர்றது வெளிப்படையா இருக்கும்போது அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்சா இருக்காது. அன்புக்கு மாறணும்னா முதல்ல நம்மை நாம நேசிக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த பரிமாற்றத்துல நாம பங்கு பெறலாம். சோ நாம மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு மேல் நோக்கி செல்லும் போது நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வெளிப்படும். அந்த உணர்ச்சிகளை நாம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கும்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறது, நான் அப்படி என்ற ஒரு அகம், பந்தங்கள்ல மாட்டிக்கிறது, பாவம் செஞ்ச மனப்பான்மையோட நாம இருக்கிறது, எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அப்படி என்ற ஒரு மனப்பான்மை, மாயையில சிக்கிக்கிறது, எப்பவுமே சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ள நிறைய எழுப்போம்.